தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சொத்தையும் முழுமையாக இழந்தவர் இந்தியாவில் எந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே ஒரு செல்வந்தராக பிறந்து இந்த நாட்டு மக்களும் வெள்ளக்காரத்தை அடிமையா இருக்காங்க, நம்ம மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தன்னுடைய தான் ஒரு செல்வந்த வீட்டின் மகன் என்று நினைக்காம இந்த மக்களோட மக்களாக இருந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முழு பங்கு வகித்தவர் ஐயா வாபுசி அவர்கள். அவரை போன்று சிறையில கொடுமைப்படுத்தி குடும்பப்படுத்தி வேற யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அவர்களை குடும்பப்படுத்துறாங்க. எந்தெந்த ரீதியில ஒரு மனிதனுடைய உசுறு போகணுமோ உசுரோடு இருந்து அந்த மனிதன் நரகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு அந்த வேதனைகள்லாம் நம்மளாம் அனுபவிச்சிருக்க மாட்டோம். இதுவரைக்கும் யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டோம். அவ்வளவு பெரிய வேதனையே அனுபவிச்சிருக்காங்க. தோழெல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆங்கிலேயர்களுக்கு சரியான போட்டியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்க. ஒவ்வொருத்தர் அகிம்சை ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்க. ஒவ்வொருத்தர் அடிக்க நினைச்சாங்க. ஆனா ஐயா வாபுசி அவர்களுக்கு அவன் வணிகம் செய்யறதான வந்தான், வணிகம் செஞ்சதான அந்த வணிகம் செய்வதன் நோக்கத்தை நம்ம நாட்டை அடிமைப்படுத்தணும்னு சொல்லி தன்னிடம் இருந்த செல்வத்தை எல்லாம் அழைத்து ஒரு சில முக்கிய இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பணம் பெற்று தன்னுடைய முழு சொத்தையும் கொடுத்து ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல்கள் வாங்கி கொடுத்தாரு. எங்களது ஐயா பாண்டித்துறை தேர்தல் அவர்களும் அந்த நேரத்திலே ஐயா அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயை கொடுத்திருந்தாரு வணிகம் செய்ய. அது இன்னைக்கு 1000 கோடிக்கு சமம். இப்படி தன்னுடைய சொத்தை எல்லாம் வித்து வணிகம் செஞ்சு வெள்ளக்கார அன்றைய காலகட்டத்தில் 10 ரூபா டிக்கெட்டு கொடுத்தாங்கன்னா அந்த கப்பல்ல ஏற்றிட்டு போற மக்களுக்கு. ஆனா வாபுசி வெறும் 2 ரூபா கொடுத்தாரு. வாபுசி 2 ரூபாய்க்கு ஏற்றிட்டு போறேன்னு சொன்னவங்க தன்னுடைய சொத்தை எல்லாம் டீச்சர் போடுறாரு. வெள்ளக்காரன் 1 ரூபாய்க்கு கொண்டு வரலாம். கடைசியில் இவரை கண்டு பயந்து ஆங்கிலேயன் இலவசமா நம்ம மக்களுக்கு அவன் சிலை செஞ்சான். அந்த கப்பல் அந்த வணிகத்தையே ஆங்கிலேயர் வாபுசி அவர்களை கண்டு பயந்து போய் இலவசமா மக்களை ஏற்றிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு ஆங்கிலேய எதிர்த்து வணிக ரீதியாக போராடினாரு. அவர் கைதாக்கி சிறைக்கு போகும்போது திருநெல்வேலி முழுவதும் மிகப்பெரிய இருந்தது. ஆனா அவர் சிறையை விட்டு வெளியே வரும்போது யாருமே இல்லை. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. நாட்டுக்கு நல்லது செஞ்சாங்க, இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சக்கூடிய எல்லாருமே மக்கள் சப்போர்ட் இல்லாம கடைசி நேரத்தில் அந்த மக்கள் மறந்துடுவாங்க. நல்ல நிம்மதியா ஏன்னா இவரு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்காண்டி இவரு ஜெயிலுக்கு போயிட்டாரு. இவருடைய சுதந்திரம் பூரா அழைச்சிட்டு வெளியே வரும்போது இவனுமே வரவேற்கிறாங்க. அதுதான் இந்த தமிழ்நாடு மக்களுடைய சாபக்கேட எனக்கு தனக்காண்டி எவன் போராடணும் அவனை ஒருபோதும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கிட்டாரு. அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவன் செத்தாலும் அவன் சிறைக்கு போனாலும் அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவன் பிறந்த சமூக மக்கள் கூட போராடுறாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த பிள்ளைமார் சமுதாயத்திற்கு எண்ணற்ற உறவுகள் போராடி வருகிறார்கள். நிறைய தமிழ்நாடு முழுவதும் அமைப்புகள் வச்சு அந்த மக்களுக்கு எழுச்சியுரை ஆக்கிட்டாங்க. அந்த வரிசையில வாசகவி சகோதரர் பந்தல் ராஜா அவர்களும் மிக சிறப்பான முறையில இந்த சமூகத்துக்கான பணியில சமரசம் நம்ம செஞ்சுட்டு வராரு. அவரை போன்ற போராளிகளுக்கு உங்கள் சமூகத்திற்கு எல்லா சாதியும் இருக்கலாம். தான் பிறந்த சாதிக்குன்னு ஒரு சில தலைவர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு விட்டு கொடுக்காம ஒரு சமுதாயம் என்னைக்கு தலைவருக்கு ஆடுதோ அவர்களுக்கு ஒன்று என்றால் முன்னாடி நிற்கதோ அப்போதான் அந்த சமுதாயத்தோட கோரிக்கைகளையும் உரிமைகளையும் பெற முடியும். நீங்கெல்லாம் ஒற்றுமையா அந்த பிள்ளைமா இருக்கும் ஒற்றுமையா இல்லாத ஒரு காரணத்துக்காண்டி தான் உங்களுடைய பெயரை உங்களுடைய அடையாளத்தை நீங்க விட்ட காரணம் தெரியுமா? யாரோ என்னமோ நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க போய்தான். அதனால இனியாவது உங்களுடைய அடையாளத்தை நீங்க மீட்க முயற்சி பண்ணணும். அது போல இனி வருங்காலத்தில் உங்களுடைய உரிமைகளை பெண் பிள்ளைகளை பாதுகாப்ப விட்டாதீங்க. ஏன்னா கண்ணனை கட்டிக்கிட்டு நாடக காதலுங்கிற போறதுல எண்ணற்ற உறவுகள் எண்ணற்ற பொறுப்பிகள் தமிழ்நாடு கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால மனசுல வச்சுட்டு பெண் பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னா இளைஞர்கள் பக்கபலமா கட்டுக்கோடு இருக்கீங்க. உங்களுடைய சமுதாய தலைவர்களுக்கு ஆதரவா என்னைக்கு களத்தில் நிற்கணும். ஐயா அவர்களுக்கு இன்று அவருடைய நினைவு நாள்ல இன்னைக்கு 89வது நினைவு நாள்ல அவர்களுக்கு நான் இந்த வாழை அனைத்து மனசுக்கு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். என்றென்றும் பிஎம்பி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த பிள்ளைமார் சமுதாயத்துக்கு என்றென்றும்